அப்படி ஒரு திட்டம் இல்லை. குறிப்பாக டீலிமிட்டேஷன் வேணும், ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் நடக்கிறதுல பிரதமருக்கே மாறுபட்ட கருத்து இருக்குது. அப்படி இருக்கப்போ முதலமைச்சர் எதை வச்சு இப்படி சொல்கிறாருன்னு, யார் சொன்ன தகவல்னு பாஜக தரப்புலேருந்து கேள்வி கேட்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்கள் கழகத்துடைய தலைவருமாகிய எங்கள் தலைவர் அவர்கள் இன்று ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார். இந்த அறைகூவல் என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டை காலிஸ்டிருக்கக்கூடிய பாம்பு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வைத்திருக்கிற தலைப்பு போல் தமிழ்நாட்டில் தலையில் தொங்குகிற கத்தி. RSS உடைய அஜெண்டாவின்படி ஒட்டுமொத்தமாக பாஜக அரசு இந்தியாவுடைய இறையாண்மையை, குறிப்பாக இந்தி பேசாத மாநில மக்களுடைய இறையாண்மையை, இந்தி பேசாத மக்களை இரண்டாம் தர குடிமகளாக்குகிற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது. எதை வைத்தென்று சொல்கிறார்கள்? சட்ட அறிவும் அடிப்படை தெளிவு இல்லாதவர்கள் தான் அதை பேசுவார்கள். உலக நாடுகள் முழுக்க இப்படி மறுவரையறை என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஜனநாயகத்தின் தன்மையை பொறுத்து, மக்கள் தொகையை பொறுத்து, சமூக கூறுகளை பொறுத்து, மதங்களை பொறுத்து பல்வேறு கூறுகள் உண்டு. ஆனால் இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு நாட்டில் பாஜக ஒரு தனி மனித அஜெண்டாவாக, குறிப்பாக இந்தி பேசாத தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் தங்களால் கால் பதிக்க முடியாது என்பதற்காக ஒரு கொள்ளைப்புறத்து வேலையை, ஒரு தகுடுத்தத்த வேலையை ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவோட அரசியல் சட்டம் 82வது திருத்தம் மிக தெளிவாக 2026ஆம் ஆண்டு இந்த மறுவரையறை குறித்து பேச வேண்டும் என்கிற ஒரு சட்டப்படியான ஒரு வாதம் இருக்கிறது. அந்த வாதம் குறித்து இந்த வரைக்கும் பாஜக ஒரு கள்ள மௌனம் என்பதல்ல, அதற்கு மாறாக இந்தியாவுடைய புது பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருக்கக்கூடிய இருக்கைகள் எண்ணிக்கையை 848 கட்டி வைத்திருக்கிறது. 848 கட்டுகிற போதே தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பலத்தை எதிர்க்க தெரிவித்தது. எந்த கட்சிகளிலும் கேட்காமல் ஏன் இருக்கைகளை கூட்டினீர்கள்? அதற்கு அவர்கள் அன்று அவர் சொன்ன காரணம், இல்ல ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டினா தேவைப்படுது அப்படின்னு ஒரு பொருந்தாவாதத்தை வைத்தார்கள். இன்னைக்கு ஏன் நாங்க சொல்றோம்னா, தொடர்ச்சியாக பாஜகவுடைய தலைவர்கள், குறிப்பாக RSS அவர்கள், RSS அமைப்பில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இதை பிரச்சாரமாக எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது இந்தி பேசுகிற மக்களுடைய நாடு, இந்த நாடு இந்தியை திணிப்பது, சமஸ்கிருத திணிப்பது, இந்த புதிய கல்விக் கொள்கை வடிவில் வந்துவது. பார்லிமெண்ட் கட்டடத்தில் ஏன் இத்தனை சீட் அப்படின்றப்பவே அதையும் நம்ம விவாதிச்சு தான் திட்டமான. ஆனா இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுற அளவுக்கான ஒரு எமர்ஜென்சியா பிரதமரோ யாரோ பேசியிருக்காங்களான்னு கேட்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க எழுப்புறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இல்ல மணிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவே தொலைநோக்கோடு இந்த அரசியலை அணுகுவது. அதனால்தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையும், மாநில அரசுகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையும் எங்கள் தலைவர்களுக்கு இருந்தது. தந்தை பெரியார் போன்ற தலைவர்களுக்கு இந்தி என்பது வருகிற வழியாக இந்தியை மட்டும் அது இருக்கல, சமஸ்கிருதம் என்கிற ஒரு தெய்வீக மொழி என்கிற பெயரில் அது தெய்வீக மொழியை ஒருத்தர் மட்டும் தான் ஓதுங்கிற தீண்டாமையை கொண்டு வருவாங்கன்னு அன்னைக்கு பெரியார் இந்தியை எதிர்த்தார். அதுபோல் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், எங்கள் தலைவர் இங்கு வைத்திருக்கக்கூடிய பார்வை என்பது 26ல நீங்க தொகுதி சீரமைப்பை நடத்தணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல, 80வது அமெண்ட்மெண்ட் படி நடத்தணும். இது அவங்க கொள்ளைப்புறத்துல வாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கு. தகுதித்த வேலையை எப்பவுமே பாஜக நேரடியாக ஆட்சியை பிடிக்காது. அதற்கு மாறாக தகுதித்த வேலையை செய்யும். பாஜகக்குள்ள இன்டர்னலா ஏதோ ஒரு டாக் இருக்குன்னு சொல்ல வரீங்க? நோ, இன்டர்னல் டாக்குமெண்ட்ல சட்டப்படியா இருக்கக்கூடிய 26 பறக்க போகுது. 25 பிறந்தா 26 பிறக்க போகுது. இன்னும் அதுக்கு ஒரு ஆண்டு கூட இல்ல, இன்னும் 10 மாதம் தான் இருக்கு. அதாவது அரசியல் சட்டத்தின்படி அப்பவே நாங்க முன்னெச்சரிக்கையா நாங்க இப்ப தொடங்க விரும்புறோம். ஏன்னா தேர்தல் நேரங்கள்ல சொன்னா தேர்தலுக்காக திமுக பேசுது அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க. நாங்க இப்பவே ஏன் விஜிலா இருக்கோம்னா, இந்த 11 ஆண்டு கால பாஜகவுடைய அனுபவங்கள், பாஜகவுடைய செயல்பாடுகள் எல்லாம் சந்தேகம். ஒரு கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, சரி அப்படியே டீலிமிட்டேஷன் காலத்தின் கட்டா 25 வருஷத்துக்கு பண்ணணும் அப்படின்னாலும் கூட மக்கள் தொகை அடிப்படையிலன்றதுல மாறுபடுறோம்னு சொல்றாங்களே. பிரதமரே அதை பத்தி பேசியிருக்காரு கர்நாடகாவில் அப்படின்னு வீடியோ காட்டுறாங்க. இல்ல கர்நாடகாவில் வெறும் அதாவது பேருக்கு கர்நாடகா பேசியிருக்காரு. ஆனா யூபியில பீகார் என்ன பேசியிருக்காரு? ஹிந்தி தான் இந்த நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் பேசுறாரு, ஹிந்தி தான் தேச பாஷையை பேசுறாரு. இன்னைக்கு ஹிந்தியை கொட்டி கொடுத்து இந்தி பேசுகிற மக்களை மட்டுமா வளர்க்கிற வேலையை பாஜக செய்யுது. இன்னைக்குமே இந்த மொழி கொள்கை கொடுத்தாங்க பேசணும்ல. ஏங்க டீலிமிட்டேஷன் நிற்கிறோம்னா, இந்த நாட்டின் இறையாண்மையை உடைக்கிறதுக்கு தென்னிந்தியா, வட இந்தியா, தென்னிந்தியர்கள் ஒருபோது பாஜகவுடைய ஐடியாலஜி ஏத்துக்க மாட்டாங்க என்கிற மிக முக்கியமான இடத்துக்கு பாஜக சேர்ந்திருக்கு. ஏன்னா வட இந்தியாவை வச்சே ஜெயிச்சிடலாம், வட இந்தியா வச்சு கூட்டிடலாம். இப்ப நீ சொன்னோம்ல, ஒரு பார்லிமெண்ட் நாங்க விவாதிக்காம எப்படி 848 கணக்கு வந்துச்சு? எப்படி சொல்லுங்க? தமிழ்நாட்டுக்கு அதாவது 11 கூடுங்க, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 50 கூடிங்கன்னு கணக்கை யார் வெளியிட்டது? நாங்க வெளியிட்டோமா?
யார் வெளியிட்டது? பிஜேபியுடைய பேரர் வெளியிட்டாங்க இல்லையா? இல்லைங்க, அப்படியே 543 கண்ணி போனா கூட தமிழ்நாட்டுக்கு இந்த 39ல இருந்து 31 மாறி கணக்கு வெளியிட்ட யாரு? நாங்களா இல்ல பாஜகவா? கேட்போம். யார் வெளியிட்ட சொல்லுங்க கணக்க. முதல்ல வெளியிட்டு இது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கூட சொல்லுவாங்க, முதல்ல வந்து அதாவது வாழை விட்டு பாக்குறது, அடுத்த தலையை விடுறது. அது மாதிரி ஒரு நெரேட்டிவ பாஜக செட் பண்ண விரும்புது. மக்கள் தொகை அடிப்படையில் பரவாயில்லைங்க, இந்திய பேசுற மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு அந்த ஆபத்தா நாங்க பாக்குறோம். அதனாலதான் இப்ப இருந்தே எதிர்க்கிற வேலையை இந்தியா கூட்டணி மட்டுமல்ல இந்தி பேசாத மாநில தலைவர்களை ஒன்று சேர்க்கிற வேலையை எங்க தலைவர் ஆரம்பித்திருக்காரு. பூனைக்கு யார் மணி கட்டுவது, பாஜக இருக்கிற பாசிஸ்ட் சக்திக்கு யார் மணி கட்டுவது, அந்த வேலையை எங்க தலைவர் தொடங்கி இருக்காரு. கேட்போம் திரு டிடிஎஸ் ரவிட்ட. இது வந்து இதில் ஒரு கள்ள மௌனம் காக்குறது பாஜக. நாட்கள் அதிகமாக இல்லை, ஒரு வருஷம். அடுத்த வருஷம் டீலிமிட்டேஷன் பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கிடும். அடுத்த வருஷம் திமுக இதை பேசினா என்ன சொல்லுவீங்க? எலெக்ஷன் வந்துருச்சு, ஏதோ பண்ணுறாங்க அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அதான் கேட்குறேன். எலெக்ஷன் வரும், சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுங்கிறது இந்தியா பூரா வர்றதை வச்சு இல்லை திமுக அந்த பிரச்சனை எடுத்தா டைவர்ட் பண்ணுறாங்களா நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இப்போ முன்கூட்டியே எடுக்கிறோன்றாங்க. 2001 வாஜ்பாய் அரசில் திமுக வந்து பெரும் பங்கு வகித்தது. அப்போ தான் முடிவு எடுத்தாங்க 25 வருஷம் கழிச்சு தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி 76 அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோது 25 வருஷம் கழிச்சுன்னு முடிவு பண்ணாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். எதுக்காக கரெக்ட் பண்ணி ஆகணும்? இப்போ குறைக்க போகிறோங்கிற மேட்டரே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது எப்படி இருக்குன்னா, நரேட்டிவ் செட் பண்ணுறதை பற்றி ராஜீவ்காந்தி ஐயா கற்றுக் கொடுத்தாரு. அவங்க தான் யூனிவர்சிட்டி. நரேட்டிவ் செட் பண்ணுற யூனிவர்சிட்டி எதுன்னா திராவிட கட்சிகள் தான், வேறு யாரும் உலகத்தில் பண்ண முடியாது. தாத்தாக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது, போயிடுவார், அந்த பொண்ணுக்கு தான் எழுதி வைப்பாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டு வச்சு தாத்தாவை கொலை பண்ற வேலையை பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தில் குறைப்பாங்கிற வார்த்தையை எங்க சொன்னாங்க? இந்த கதைக்கு இதுக்கு என்ன நான் சொல்றேன், தாத்தாக்கு எழுதிட்டு இருக்குது. ஒப்பீடு வந்து ரவீன அரசியல பேசுறோம், ஒப்பீடா செய்யுங்க. இப்படி சொல்லட்டுமா? இப்படி சொல்லட்டுமா? தேவையில்லா கதை. ஒரு நிமிஷத்துக்கு அவர் சொன்ன மேட்டருக்கே வந்துடுறேன். 880 சீட்டை பிரிச்சுட்டாரு நரேந்திர மோடி ஐயா. அவங்க சொல்றாங்க 848 பிரிச்சுட்டாரு. அது வந்து காரணம் கேட்டா ராஜ்யசபாவும் எதுவும் கூடினா இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாருன்னு அவர் சொல்றாரு. ஆனா அது பொய். தமிழ்நாட்டுக்கு 31 லேபிள் ஒட்டி வச்சுட்டாரு அப்படின்ற வார்த்தையை சொன்னா ஆமா மோடி ஐயா பண்ணது தப்பு, குறைக்க போறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். சீட்டை கொடுத்துருக்காரு. நாளைக்கு அது வந்து இந்த பாப்புலேஷனே 240 கோடிக்கு வந்ததுன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் வரணும்னு கட்டலாம். ஒரு புதிய கட்டடம் கட்டும்போது பாப்புலேஷன் அடிப்படையில் வந்தா குறையும். ஆனா 888க்கு ஏற்ப உயர்த்தினா உயரும். ஒரே நிமிஷம். வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த உறுதி என்ன? அப்போ வாஜ்பாய் அவர்கள் என்ன உறுதியை கொடுத்தாங்க? வாஜ்பாய் என்ன உறுதி கொடுத்தாரோ அதுலேருந்து எந்த மாற்றமும் பிஜேபி வாழ்க்கையில வராது. வெளிப்படையா அத உங்கள் பிரதம அமைச்சரா அறிவிக்க சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க திடீர்னு ஐயா முக்கியமான கட்டம் போது ராஜீவ்காந்தி அவர் 2-3 கட்டம் போதே நாங்க சொன்னோம். ஒத்துக்கிறேன் ஜி. முதல்ல நான் 2-3 மேட்டர் முக்கியமா சொல்லிடுறேன். 1971, 91, 2001 பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க. எத்தனை எம்பிக்கள் ஆல்ரெடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடை பாருங்க. நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் கரெக்டாக பண்ணி குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற வாதத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் நான் செட் பண்ண நினைக்கிற உண்மையான தகவல், நெரேட்டிவ் இல்லை. மத்திய பிரதேசில் 4 கோடி இருந்தது, 6.6 ஆச்சு. அதற்கு பிறகு 2001 உயர்ந்தது. மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் 71, 91, 2001 கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா 71 நீங்கள் ஏன் எடுத்துக்கணுங்கிறது நான் ராஜ்யசபா பேசும்போது நான் வர்றேன். அதே மாதிரி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கோடி இருந்தது, 8 கோடி இருந்தது, 9.6 கோடி இருந்தது. ஆனால் அங்கே இருந்த மொத்த எம்பி சீட்டு வந்து 48. மத்திய பிரதேசில் இருந்த மொத்த எம்பி சீட்டு வந்து 29. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் முக்கியமான 4-5 விஷயம் சொல்லணும். ஏன்னா 4ஆம் தேதி இவங்கெல்லாம் கூடும்போது உங்களுக்கு சில தகவல் தெரியணும். அதுக்காக சொல்கிறேன். எது கூடுறோம்னு தெரியாமல் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 கோடி இருந்தது, 5.6 ஆச்சு, 6.82 ஆச்சு, இப்போ 8 கோடிக்கு வந்திருக்கு. ஆனால் 39 சீட்டு இருக்குது. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க, 8 கோடி இருந்தது, 13 கோடி ஆச்சு, 16 கோடி ஆச்சு. பாப்புலேஷன் உயர்ந்திருக்கான்னு கேட்டா 20 கோடி இல்ல. அது இப்பங்க நான் 2001 நிறுத்திக்கிட்டேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நான் வரல. சென்சஸ் வந்து 2011 நான் எடுத்துக்கல. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, 4 கோடி இருந்தது, 6.8 இருந்தது, இப்போ 8க்கு மேல போச்சு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நான் ஏதோ குறைச்சிட்டேன் பாப்புலேஷனை அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு வந்து பேசும் பொழுது இல்லையா
இந்தியா பூரா இந்துக்கள் அந்த தப்பை பண்ணாங்க. தங்கள் ஒரு இல்ல இந்தியா ஃபுல்லா எல்லாரும் அது என்ன இந்துக்கள் அப்படின்னு நீங்க இல்லை நான் அதுக்கு தப்புக்கள் ஏன் இந்துக்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிருக்குன்னு தானே நமக்கு தகவல் இருக்குது. 7% குறைஞ்சிருக்குன்னு தான் நம்மகிட்ட தகவல் இருக்கு. வளர்ச்சி விதமும் குறைஞ்சிருக்குன்றது தான் தகவல் இருக்கு. நீங்க கரெக்டா 71 உங்களுக்கான தகவல் சார். பிரதமரே இதை சொன்னாரு, பிரச்சாரத்தில் ஒன்று சொன்னார். பிரச்சாரத்தில் அவர் அது இல்லைன்னு ஒரு பிரச்சாரம் வந்தது இல்லைங்க. பிஎம்ஓலேருந்து ரிலீஸ் பண்ண விஷயம் தாங்க. அதில் பேசின நிறைய விஷயங்கள் நான் இப்போ பேசினா தப்பாயிடும், சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நான் பாப்புலேஷனை மட்டும் பேசுகிறேன். நீங்கள் நான் இந்த 3 கட்டத்தை எடுத்துக்கோங்க, இல்லை முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருந்தால் 6 கட்டத்தையும் எடுத்துக்கோங்க. வளர்ச்சியில் அவங்ககிட்ட ஏற்கனவே 8 கோடி இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசில் இன்றைக்கி அது 16 கோடி ஆகிடுதுன்னா அது டபுள். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 கோடி இருந்து இன்றைக்கி 8 கோடி 6 கோடி 2001 பொறுத்த வரைக்கும் ஆயிருந்ததுன்னா அது வந்து டபுள், எங்கே 1/3. அதுக்கப்புறம் இப்போ 8 கோடி ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். ஏற்கனவே ஒன்று இருந்தது, அது வளர்ந்து வந்ததுனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷனாக வருது. நாம் எங்கே தப்பு பண்ணோம்னா இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியில் முதல் 50 வருடத்தில் எந்தெந்த மாநிலங்களுக்கு சமமாக கொடுக்கணுமோ, இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு 8 கோடி பேருக்கு 6 கோடி வாக்காளர் இருக்காங்க, 39 இருக்குன்னு கேட்டால் 23 கோடி இருக்கிற உத்தரப்பிரதேசுக்கு வந்து 80 பேர் தான் இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.